Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Praju. Nice meeting you. Hi, Oh, hello. Prajwal. Hi. Finally, after close to 2 months, நம்ம லாஸ்ட் லீக் மேட்ச்க்கு வந்துட்டோம். ஆல்தோ இந்த மேட்ச் பெருசா யூஸ் இல்லை. ப்ரீவியஸ் ஈவினிங் மேட்ச்ல ராஜஸ்தான் ஜெயிச்சதும் இது ஒரு டம்மி மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு மேட்ச் இது. ஸோ பிளேயர்ஸும் அந்த மாதிரி தான் ஆடினாங்கன்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் இனிஷியல் தாட்ஸ் ஆஃப் திஸ் மேட்ச். ஆமா, லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நிறைய பேர் கேகேஆர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பிளே ஆஃப்ஸ்க்கு. யார சொல்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். See, first கேக்குதா? thing, before starting about the match, I have to talk about our channel. First thing, from first match till end of the IPL overall. I mean, qualifiers, finals were good, but we didn't thought we will, make up this far. So, firstly, congrats, Prithvi, congrats, Prajwal, and congrats for being till of this video. And overall, yes, audience mainly, எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருந்தீங்க. Thanks for giving us this opportunity for making this grow this much. Pratik bro, you telling me, you being a host, you are quite. இல்ல இன்னும் 4 மேட்ச் இருந்துச்சு. நம்ம ஃபைனல் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். தேங்க்ஸ் எல்லாம். யா சின்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். லைக் எவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச டைமிங் அலோகேட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 11:30 ஆகுது. ஆனாலும் அந்த டைம்ல உட்காந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் அவங்களோட வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ். கன்சிஸ்டண்டா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்து இந்த சேனலுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணதுக்கு. அண்ட் வி ஸ்டில் ஹவ் 4 மேட்சஸ். மீதியை நம்ம ஃபைனல் அன்னைக்கு பேசிக்கலாம். தேங்க்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ, லைக்ஸ் பண்ணவங்களுக்கு கமெண்ட் பண்ணவருக்கெல்லாம் தேங்க்யூ. நம்ம ஃபைனல் மேட்ச்க்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ டில் தென் we will still keep going for another 4 more matches. And we will continue more even after IPL. We are not stopping this only for IPL. Many to come. Yeah, we'll come back with a different topic and different content also. Sure. Yeah, சொல்லுப்பா, so கேகேஆர் பத்தி ஏதோ சொல்லிட்டீங்க, ரொம்ப yeah, coming to the match. Yeah, initial thoughts சொல்லுங்க boys. நான் சொன்னது எங்க வரைக்கும் கேட்டுச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் திரும்பியும் சொல்றேன். நிறைய பேர் கனவை உடைச்சிருக்காங்க நேத்து. ஒரு டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ராஜஸ்தான் உடைச்சிட்டாங்க. ஸோ பட் ஈவினிங் மேட்ச் பத்தி லைக் சொல்லணும்னா இட் வாஸ் லைக் யூஸ் இல்லை. பட் ஸ்டில் பார்க்குறது ஆஸ் அ கிரிக்கெட் அதை பார்க்க அண்ட் நல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ், லாஸ்ட் ப்ரீவியூ மேட்ச்ல சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே நேற்று பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஓவராலா பாக்குறதுக்கு டேபிளுக்கு அந்த மேட்சுக்கும் வித் சம்மந்தம் இல்லை. பட் மேட்ச் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. Yeah, Madhu, your initial thoughts. And firstly, now talking about evening match compared to noon match, evening match was far better, honestly, because both the side batting was also good. Because இந்த சைடு ஒருத்தன் ரொம்ப நல்லா விளையாடுனா, அந்த சைடு இன்னொருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுனா, பட் ஸ்டில் ended up in the losing side. And இந்த சைடு bowling கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாம் இருக்குல்ல. பட் ஓவரால் ஐபிஎல் இவ்வளோ டீசென்டெல்லாம் எந்த வர மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் டாக்கிங் அபவுட் ஷெட்யூல்ல, ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் நாட் தட் ஹைப். எனக்கு பார்த்த மாதிரி எல்லாம் நான் ஏதோ ரொம்ப ஹைப்பா நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ டம்மி மேட்ச், லைக் ஏதோ ஐபிஎல்ல ஃபார்மாலிட்டி கொஞ்சம் ஆட வச்சுட்டு முடிச்சிட்டோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனா. எஸ்பெஷலி ஒன்ஸ் கேகேஆர் பேட்டிங்கெல்லாம் வந்தப்போ லைக் பிளேயர்ஸ் எல்லாம் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆடிட்டு இருந்த மாதிரி. பை தென் ஐ திங்க் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாது அவங்களால. தெரிஞ்சதும் மேபி ஒரு கொஞ்சம்
என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ் அண்ட் அது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி ஒரு சேஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. யா பட் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இட் வாஸ் மேஜர்லி கேஎல் ராகுல். கொஞ்சம் நல்லா ஆடினா நேற்று. ஆல்மோஸ்ட் another 600 run season for him. So what do you have to tell about Delhi batting guys and KKR bowling? ஸோ பேட்டிங் பத்தி ஆல்ரெடி லைக் முதல் சொல்லிட்டான். லைக் போத் த டீம்ஸ் they did really well in terms of எல்லா லைக் ஓப்பனர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கு ஆடினவங்க எல்லாருமே வந்து 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் ஆடிட்டு தான் ஆடினாங்க. ஸோ ஒன்னே ஒரு விஷயம்னா லைக் த ரீசன் ஃபார் த டீம் டு லூசஸ் ஒன்லி ஃபார் ஆன் தி பேஸ் ஆஃப் விக்கெட்ஸ். இவங்க சைடு விக்கெட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால தான் தோட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பேட்டிங் வைஸ் பார்த்தா இவங்க லைக் டெல்லியோட பேட்டிங் சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் 60 ரன்ஸ் அது அடிச்சான். ஸோ டெஃபினெட்லி ஒரு நல்ல பேட்டிங். அடுத்த சீசனுக்கு அது இன்னும் கேரி ஃபோர்ட் பண்ணுவான்னு தான் தோணுது. அண்ட் மற்ற பிளேயர்ஸ்மேனும் நல்லா தான் ஆடினாங்க. ஸோ தெர் இஸ் நோ எனி திங் நம்ம இல்ல நல்லா ஆடல அப்படின்ற மாதிரி எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. along with KL Rahul I think அவங்க ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணாங்கன்னு ஐ ஃபெல்ட். அசுதோஷ் சர்மா, டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லாவே ஃபினிஷ் பண்ணாங்கன்னு தோணுச்சு. நிறைய மிஸ்டேக்ஸ் கேகேஆர் பண்ணதுனால நிறைய ஃபினிஷ் பண்ணாங்க. மது, லெட்ஸ் டாக் அபவுட் தட் ஃபினிஷிங் ரோல் அண்ட் KKR bowling as well because இன்னைக்கு சுனில் நாராயண் கூட அடி வாங்கினான். Correct. Finishing in terms of, in the middle order, lower middle order batsmen, in every team, நான் சொன்ன மாதிரி எப்பவுமே தான் சொல்றேன். லைக் I know audience will be frustrated because of this telling that நான் மிடில் ஆர்டர் பத்தி ரொம்ப பேசுவேன். எஸ் அகேன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அசுதோஷ் சர்மா அவனை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா, பழைய காலத்துல கெவின் பீட்டர்சன் நமக்கு வருவா. அதே மாதிரி தான் அவன் பேட்டுக்கு ஆஃப் ஸ்டம்ப் ஃபுல்லா வெளியே போயிட்டு அங்கே ஒரு டச் பண்ணுவா, 4 போகும். இந்த சைட் ஃபிளிப் அடிக்குவா, இந்த சைட் ரிவர்ஸ் அடிக்குவா. ஸோ அந்த மாதிரி அசுதோஷ் ஆகட்டும், மில்லர் ஆகட்டும், இந்த டெட்லி ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்தா ஐ ஃபெல்ட் ரியலி quite surprising. But yeah, again 200 was, I think, overall in IPL in the past, people are aiming to cross 200 so that they can win the game. But again, KKR there is no star bowler other than Sunil Narine அடிக்க வாங்கிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம தியாகி, ஐ மீன் அவங்க பேர் மட்டும் தான் இருக்கு. ஓவரால் அந்த நெட்ஸ்ல பாக்குற மாதிரி இன்ஸ்டா பேஜ்ல அவங்க பேஸ் தான் இருக்கு. அது தவிர வேற ஒன்றும் இல்லை. பட்டிதரெல்லாம் அவனை தூக்கி வெளியே போய் அடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறோம் நம்ம. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் இன் டுடேஸ் கேம். அண்ட் அவன் தான் ரொம்ப ரன்ஸ் கொடுத்தா கூட. அண்ட் ஓவரால் டாக்கிங் லைக் தூபே ஆகட்டும், ராய் ஆகட்டும், தே ஆல் போல் டீசென்ட் லைக் பிலோ ஆவரேஜ் தான். பிகாஸ் பிச் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இனிஷியலி in my opinion I felt like last match இருக்கலாம், the teams like LSG, weren't doing good. But off the second half பார்த்தா ஒருத்தர் குவாலிஃபை ஆயிட்டார், இன்னொரு டீம் மேல போச்சு. ஸோ I felt like initially like KKR also will, in my opinion KKR bad side was bowling. I'm not talking about one particular bowler, but I'm talking about like there were no enough this big name in the bowling lineup. It's like உங்களோட ஃபேவரட் பிளேயர் இந்த சைடு எப்படி இருந்தாரு, ஸ்டார்க் அந்த மாதிரி பெரிய பிளேயர்லாம் வரமா இருக்குல்ல. So in fact, I felt, that is this minus sign for KKR in this particular season. அவங்க டீம்லயுமே நிறைய ஷஃப்லிங் அண்ட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஆப்ஷனுக்கு போகும்போது நெக்ஸ்ட் சீசனுக்கு தோணுது. பிகாஸ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் அவுட் ஃபார் இன்ஜுரி. மதிஷா பத்திரானாவா இருக்கட்டும் அண்ட் தேர் ஆர் ரமன்தீப் சிங்கா இருக்கட்டும், இவங்களோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் இன்ஜுரியிலேயே ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க. So I think they will find proper changes and replacements before coming back to the next game. ஹர்ஷித் ராணா கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களோட மெயின் 3 bowlers மிஸ் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க bowling கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு all of a sudden. But we have to give hats off to them for the way they came back into the tournament. Almost last matchலயும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் வரணும்னா இட்ஸ் really good performance at the second half of the tournament நான் சொல்லணும். பட் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் அந்த சைடு கேஎல் ராகுல்னா இந்த சைடு அஜிங்கியா ரஹானே ஒரு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பேட். பட் அதர் தன் தட் நோபடி எல்ஸ் பிளேட். வி எக்ஸ்பெக்டட் ஃபின் ஆலன் டு பெர்ஃபார்ம் டுடே. பட் அவன் அது ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான், அவன் 4 மேட்ச் தான் ஒரு சீசன்ல அடிப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த 4 மேட்ச் ஆல்ரெடி முடிச்சதுனால இந்த மேட்ச் அடிக்கல அவன். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அண்ட் ஹவு குட் வாஸ் டெல்லி வித் த பால்?
ஸோ லைக் டெல்லி வித் த bowling they did it really well தான் சொல்லணும். குல்தீப்பா இருக்கட்டும், டிட் லைக் எல்லாருமே நல்லா போட்டாங்க. லைக் யாருமே வந்து இல்ல சொல்லிட்டு அதிகமா ரன்ஸ் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல இல்ல. இல்ல எல்லாருமே எல்லாரும் அவங்க நல்லா போட்ட ஓவர்ஸ்ல போட்டாங்க. எக்கனாமிக்காக எல்லாரும் தான் போட்டாங்க. எல்லாரும் நல்லா போட்டாங்க இல்லையா தெரியல. அவரு போலர் நல்லா போட்டாருப்பான். 3 ஓவர் ஜஸ்ட் போட்டாரு. 30 ரன் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. அவர் போல இருந்தாலும் அவர் மூஞ்சில ஒரு ஸ்மைல் வந்துச்சு பாத்தியா? அவரே ஏதோ நான் அவனை டெல்லி பிக் ஆப்ஷன்ல உட்காந்து நான் அவனை பிக்கே பண்ணல இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ்ல இந்த வாட்டி நான் அவனை பிக்கே பண்ணல. இந்த வாட்டி நான் வேற யாரையும் பிக் பண்ணேன், யாரும் தெரியல, கேஎல் ராகுலே யாரையும் பிக் ஆனா பண்ணுங்க. அவன் இந்த வாட்டி ஆடினா. இல்ல ஸ்டார்க் கன்சிஸ்டன்சி இருக்கு. ஸ்டார்க்கு நல்ல bowling தான் போட்டுங்கிறான். ஸ்டார்க்கு பும்ரா இவங்க பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நாலு கேம் கூட ராங்கா விளையாடினா ஹிஸ்டரி சேஞ்ச் ஆகும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப இவரு ஸ்டார்க்கு ஹைப் பண்றது எனக்கு சூப்பர் கான்லி தேவதத் படிக்கல், மிச்சல் ஸ்டார்க்கு இவர் ஆஸ்திரேலியா லாக்கா வச்சுட்டேன்னா தேவ் படிக்கல் 15 lakhs 15 crores, தேவதத் படிக்கல் எங்க டீம், மிச்சல் ஸ்டார்க் 10 crores எங்க டீம். பார்க்கலாம் வரும் முன்னாடி இஃப் இன்கேஸ் சான்சஸ் டீம் பண்ணிடலாம் நம்மள்தான். பார்க்கலாம் Yeah, என்ன pleasure. ஆகும்னு தெரியல. Continue. KKR, when talking about KKR, I mean, again, as you told, injuries, bro. First thing, bowling, I'm happy that, player like Ajinkya Rahane actually performed so good. I feel like underrated player, நம்ம மனிஷ் பாண்டே, அவனெல்லாம் ரொம்ப லேட்டா கொண்டு வந்தாங்க ஆடுறதுக்கு ஸ்குவாட்ல. தோ they made him play like 5-6 to making him play one down. அவனெல்லாம் கோலி மாதிரி லைக் ஒன் டவுன்ல அம்புறது புட்டு அவனை லாஸ்ட் எண்ட் மூமெண்ட் அம்புறது கொஞ்சம் I felt KKR கொஞ்சம் I think in fact they should have tried this earlier. Though இன்னைக்கு மேட்ச்ல பேசுற மாதிரி தான் they didn't perform good, but still I felt பாண்டேவை கொஞ்சம் சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கணும். பட் again talking about டெல்லி bowling ஆகட்டும், எஸ்பெஷலி டெல்லி bowling there is top notch bowlers. மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும், லிங்கிடி ஆகட்டும், தென் இன்னொருத்தனா யாதவ் ஆவா ஆகட்டும், குல்தீப் யாதவ், அந்த அது ஏதோ டைலாக் இருக்கு, bowling வேணுமா ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, அந்த மாதிரி bowling வேணுமா ஸ்பின் இருக்கு, ஃபாஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் டெல்லி bowled really well. இன்ஃபேக்ட் at the same time talk about KKR, I think they should have played at least pushed team to at least 180 I think, but ஆமா all out பண்ணிட்டாங்க. So that is something I didn't expect. I didn't expect like KKR அஜிங்கிய ரஹான் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க. தேவோட ஃபினிஷ் பாண்டே வந்து அவர் 2 6 அடிச்சுட்டு இன்னும் எனக்கு ரொம்ப felt very felt like KKR will finish in the very good style and in the season. But talking about especially like Delhi, they did it both in the bat and ball very good in in today's game. யா கேகேஆர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சேஸ். பட் ஐ திங்க் அவங்களோட மிடில் ஆர்டர் தே கொலாப்ஸ்ட். தே ஆர் நாட் லுக்கிங் கான்ஃபிடென்ட் ஆல்சோ அகேன்ஸ்ட் தட் bowling லைன். குல்தீப் யாதவ் எல்லாம் ஃபுல் டோர்னமெண்ட்லயே ஒழுங்கா bowling பண்ணல. பட் ஆல் ஆஃப் a sudden அந்த பிச்ல வாஸ் அன்பிளேயபிள் கைண்ட் ஆஃப் bowler. அண்ட் லுங்கினிகிடி அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கும் கொஞ்சம் நல்லா போட்டாங்க மேட்ச்ல. ஸோ ஐ திங்க் அவங்க 3 பேர் சேர்ந்து ஐ திங்க் 8 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அவங்களோடது. ஸோ தேர் மேட்ச் காட் ஓவர். ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் தான் கொலாப்ஸ் ஆச்சு. பட் ஐ திங்க் ஆல் செட் அண்ட் டன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி சீசன். பட் குவாலிஃபை ஆயிருந்தா தே வுட் ஹேவ் பீன் மச் ப்ரௌட் ஆஃப் தெம். பட் யா ஸ்டில் டில் த லாஸ்ட் டே ஃபைட் பண்ணாங்க டு கெட் இன் டு தட் ஸ்பாட். பட் சம்ஹவ் ஃபினிஷ்ட் ஆன் தி 7th place now, 7th or 6th place I guess. Yeah, tough season, but they did really well with that particular playing combinations that they had in தான் சொல்லுவாங்க நான். ஏன்னா நிறைய டீம்ஸ் நல்ல காம்பினேஷன்ஸ் நல்ல பிளேயர்ஸை வச்சுக்கிட்டே இந்த வாட்டி ரொம்ப போரா சீசன் பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க அவங்களோட மெயின் bowlers இல்லாம இவ்வளவு தூரம் வந்தது இஸ் அ குட் டாஸ்க். பட் அ பிக் வின் ஃபார் டிசி. பட் விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். தே வில் ஃபினிஷ் ஆன் 14. அவங்களுமே ஆல்மோஸ்ட் பிலோ மிடில் டேபிள்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. 6th I think 6th or 7th they also finish. So I think they don't have many things to change நினைக்கிறேன். I think they didn't have Mitchell Stark from the start. நடுவுல போயிட்டான். ஸோ ஐ திங்க் ஓப்பனிங்லயும் காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஹோப் நெக்ஸ்ட் சீசன் வில் பி a good season for them. I think both the teams will try to come back next season and do well ன்னு தோணுது. Now we are actually moving into playoffs. So we have completed all the league matches. இனி நெக்ஸ்ட் எல்லாம் வேஸ்ட் மேட்சே இல்லை, எல்லாம் பெஸ்ட் மேட்சஸ் தான். பெஸ்ட் டீம்ஸ், பெஸ்ட் 4 teams ஆஃப் த சீசன் பிளே ஆஃப்ஸ்ல இருக்காங்க.
ஸோ நான் There is no ப்ரிவியூ more. எல்லாம் பண்ணல பட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் உனக்கு. Who are your finalists after among these 4 teams? I feel RCB versus GT, bro. ஓகே, நான் I கொஞ்சம் feel. டிஃப்ரெண்டா RCB versus SRH ஃபைனல் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இட் வில் பி ரியலி நைஸ் கேம் பிகாஸ் GT எல்லாம் ஃபைனலுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் RCBக்கு பிகாஸ் GT இஸ் ஹோம் ஆயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் தேர் எனி ஆஃப் தி ஹோம் டீம்ஸ் டு பிளே பிகாஸ் பஞ்சாப் நான் எனிவே இல்லை. 3 மேட்ச் பஞ்சாபோட ஹோம்ல தான் நடக்குது. ஃபைனல் வில் பி GT's ஹோம். ஸோ அந்த அட்வான்டேஜா வேணாம். RCB SRH அகமதாபாத்ல ஆடட்டும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அண்ட் ஹெட்டுக்கும் கோலிக்கும் ஒரு வார் வேற போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஸோ அது கூட ஒரு நல்ல சின்ன இருக்கும் அந்த மேட்ச் அங்க வந்துச்சுன்னா. ஸோ இட் வில் பி ஸோ லெட்ஸ் see what happens. We have already told who are our finalists ன்னு சொல்லிட்டு we will come back and do the first play of RCB versus GT's post match review after Tuesday night. Until then, see you guys. Bye. Thank you team. And also comment your favorite team. Who's gonna win tomorrow's game? Yeah, sure. Comment பண்ணுங்க எல்லாரும். Thank you. Thank you. Bye.